வெல்கம் டு த பி சீரீஸ். நிறைய நேரம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைப்போம், ஆனா செய்ய முடியாது. நம்மளால போராடுவோம். இங்க நிறைய வசனத்தை கேட்கிறோம் இல்லையா? இப்பயும் இதை கவனிக்கிறீங்க. நிறைய வசனத்தை கேட்கிறோம், விதவிதமான நிகழ்ச்சிகள், நிறைய ஆராதனைகள், நிறைய கூட்டங்கள் கேட்டுட்டே இருக்கோம். எப்ப செய்ய போறோம்? பி த டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட். வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். காலம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அதன்படி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருத்தர் ஜிம்ல போய் மெம்பர்ஷிப் வாங்குறாரு. அங்க சேரணும். ஜிம்முக்கெல்லாம் எதுக்கு போறாங்க? வெயிட் லாஸ் பண்ணணும், நல்ல மசில்ஸ் பில்ட் பண்ணணும்னு ஆசை. போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்த உடனே அங்க ஃபிட்னஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டயட் ஃபுட் எப்படி சாப்பிட்றது, அந்த டயட் மெனு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ப்ரோட்டீன் ஃபுட்டு, இதெல்லாம் நிறைய நம்ம தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆர்வமா பார்க்குறாராம். பார்த்துட்டே இருக்காராம். எவ்ரிடே ஃபார் 3 hours he used to watch the videos. என்ன வீடியோ பார்க்குறாரு? ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ பார்க்குறாரு. எப்படி மசில்ஸ் டெவலப் பண்ணுறது, எப்படிலாம் இதை குக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கார். அவர் பார்த்துட்டே இருக்காரு. எவ்வளோ குறைவாரு? நோ. வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. இதெல்லாம் பார்க்கறதுனால ஒரு அங்குலம் கூட என்ன செய்ய முடியாது, குறையவே முடியாது. Knowing everything about weight loss and muscle building does not build a single muscle for him. கொஞ்சம் கூட அவர்கிட்ட மாற்றம் இருக்காது. ஏன்னா அதை பார்க்க மட்டும்தான் செய்யறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அதன்படி செய்கிறவராக இருக்கணும். நாமும் நிறைய வசனம் கேட்கிறோம், ஏகப்பட்டதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். விதவிதமான ஊழியர்கள், விதவிதமான பிரசங்கங்கள், ஜெப கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் தரவா இருக்கும். ஆர் வி டூயிங் அக்கார்டிங் டு த வேர்ட்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பி த டூயர்ஸ் ஆஃப் வேர்ட். வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருங்கள். காட் பிளஸ் யூ.